காலைவேளையில அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மத்தியில் அசைவாடுங்க ராஜா. ஓ உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. உம் சிங்காசத்தை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. உம் சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓ சர்வ வல்லவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்கள் மத்தியில் அசைவாடுங்க ஆவியானவரே, அசைவாடுவீராக இயேசுவே. ஓ ரபா பாபா பா ஷிகர பரபரபா ரீகர புரலரபா. ஓ துதிகளால் நிரப்புவோமா இந்த சபையை, துதிகளால் நிரப்புவோம். ஓ அந்நிய பாஷையில பேசி நிரப்புவோம். அசைவாடுகிற ஒரு நேரம் இது. தேவன் நம்மளோட பேசுகிற ஒரு நேரம் இது. அது வீணாக்காதபடி, ஹல்லேலூயா, எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாதபடி, ஹல்லேலூயா, நம் மனது, நம் சிந்தை, நம் ஆத்துமா எல்லாவற்றையும் தேவனோட சமூகத்தில் நம்ம அர்ப்பணிப்போமா. ஓ ரிபா பாபா பா ஷிகர பரபரபா ரீகர புரலரபா. ஓ ஆவியானவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்க்கிறோம், உம்மை ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஓ எங்கள் மத்தியில் அசைவாடுங்க. ஓ ரே பாபா பாபா பா ஷிகர பரபரபா ரீகர பரபரபா ரீகர புரலரபா. ஓ நன்றி இயேசுவே. ஓ எல் ஷடாய் சர்வ வல்லவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஓ thank you Jesus, thank you Jesus, we worship you. ஓ நன்றி இயேசுவே. சிறுமையும் எளிமையும் மான என்மேல் நினைவாயிருப்பவரே. சிறுமையும் எளிமையும் மான என்மேல் நினைவாயிருப்பவரே. என் பலனும் நீரே ஆண்டவரே, என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறேன். என் பலனும் நீரே, கோட்டையும், எஸ் ஜீசஸ், உம்மை வாஞ்சிக்கிறேன். கர்த்தாவே கர்த்தாவே, நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். கர்த்தாவே நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். என் பலனுமானவரே. Oh yes Jesus, we worship your name. Hallelujah. உம்மை தேடுகிறோம் ஆண்டவரே, என் பலனும், உம்மையே வாஞ்சிக்கிறோம். ஆமென். கோட்டையும் நீரே, உம்மையே வாஞ்சிக்கிறோம். ஓ தகப்பனே உந்தன், தகப்பனே உந்தன் தயை கொண்ட அன்பார் தழுவி என்னை தாங்குமே. தகப்பனே உந்தன் தயை கொண்ட அன்பால் தழுவி என்னை தாங்குமே. தயங்கிடும் நேரத்தில் தேவா உந்தன் தோளில் சுமந்திடுமே. தயங்கின நேரத்தில் தேவா உந்தன் தோளில் சுமந்திடும். ஓ கர்த்தாவே கர்த்தாவே, நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்துங்க ஆண்டவரே. எஸ் ஜீசஸ். கர்த்தாவே நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். என் பலனுமானவரே, கோட்டைமானவரே, உம்மையே தேடுகிறேன். என் பலனும், உம்மை வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. எஸ் ஜீசஸ், உம்மையே வாஞ்சிக்கிறேன். மீண்டுமாக கர்த்தாவே கர்த்தா, பயன்படுத்துங்க ஆண்டவரே. அசைவாடுங்க இயேசுவே, ஸ்திரப்படுத்தும். எஸ் ஹல்லேலூயா. கர்த்தாவே நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். என் பலனுமானவரே, என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மையை தேடுகிறேன். என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மையை வாஞ்சிக்கிறேன். உம்மை வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே.
உம்மையே தேடுகிறோம், உம்மையே நோக்கி பார்க்கிறோம். என் பலனானவர் என் கர்த்தாவே உம்மை ஆராதிக்கிறோம், உம்மையே போற்றுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே சர்வ வல்லவரே உம்மை ஆராதிக்கிறோம், அபிஷேகநாதரே உம்மை ஆராதிக்கிறோம், மகிமையுள்ளவரே உமக்கு ஆராதனை. ஹல்லேலூயா. ஆராதனைகளால் நிரப்புவோமா? தேவனோட சமூகத்தில் ஆராதனைகள் நிரப்புவோம். ஓ ஆராதனைக்குரியவரே உமக்கு ஆராதனை. ஹல்லேலூயா. சிங்காசனத்தில் இருக்கும் எங்கள் தெய்வம் உமக்கு ஆராதனை. ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்கிறவரே உமக்கு ஆராதனை. ஹல்லேலூயா. ஓ ரிபா பாபா பாஷிகர பர 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 பரி கரபுரலரபா. Oh, we worship you, Jesus. We praise your name. We glorify your name. Hallelujah. மகிமையுள்ள நாமமே, விடுதலை தருகிற அந்த நாமமே, வல்லமை உள்ள நாமம். Hallelujah. பிரசன்ன நிறைந்த நாமம், கட்டுகளை அறுக்கிற நாமம். Hallelujah. ஓ ரிபா பாபா பாஷிகர பர பர பரி கரபுரலரபா பாபா பாபா. ஓ ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே அசைவாடுங்கள் மத்தியில, அசைவாடுங்க எங்கள் இயேசுவே. உம்மை போற்றுகிறோம் 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 ராஜா. ஹல்லேலூயா. ஓ ரிபா பாபா பாஷிகர பரபா. சர்வஞானியே உம்மை ஆராதிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. பிரதான ஆசாரியரே உம்மை ஆராதிக்கிறோம். எல் மோஷா உம்மை ஆராதிக்கிறோம். எல் ஷடாய் உம்மை ஆராதிக்கிறோம். ஓ எபினேசரே உமக்கு ஆராதனை. எல் ரோயே உமக்கு ஆராதனை. ஹல்லேலூயா. ஓ ரிபா பாபா பாஷிகர பரபர பரி கரபுரலரபா. நன்றி 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 இயேசுவே. ஓ we worship you worship you. கரங்களை தட்டி தேவனை ஆராதிப்போமா? ஓ நன்றி அப்பா. ஹல்லேலூயா. தலை சாய்க்கும் கல்நீரையா, ஓ உம்மை ஆராதிக்கிறோம். ஏல் பெத்தேல், இது தேவனோட ஆலயம். ஆமென். ஹல்லேலூயா. Thank you Jesus. We worship you. ஒன்று கோடி பாடுவோமா? தலை சாய்க்கும் கல்நீரையா, மூளை கல்நீரையா, தலை சாய்க்கும் கல்நீரையா, மூளை கல்நீரையா. திரும்ப சொல்வோமா? ஆமென். தலை சாய்க்கும் கல்நீரையா, மூளை கல்நீர், மூளை கல்நீரையா, நான் நம்பும் தலை சாய்க்கும் கல்நீரையா, மூளை கல்நீர. ஏல் பெத்தேல் ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல் எங்கள் இயேசையா. எஸ் ஜீசஸ். ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. வானத்தின் வாசல் ஏல் பெத்தேல் ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல் ஏசையா. ஆசீர்வாதத்தின் மேற்கு கிழக்கு, மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்பு வாயன்றீரே, அது பூமியின் தூளை போலும் சந்ததி பெருக்கும் என்று வாக்குரைத்தீரே. சந்தோஷமாக சொல்வோமா? மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்பு வாயன்றீரே, அது பூமியின் தூளை போலும் சந்ததி பெருக்கும். என் சொன்னதை செய்து முடிக்கிற கர்த்தரே உமக்கு ஆராதனை. ஆமென். சொன்னதை செய்யவும் கைவிடவே மாட்டேன் எங்கள் இயேசுவே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே ஏல்பத்தில் ஆராதிப்போமா? வானத்தின் வாசல் ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல் ஏல்பத்தில் வானத்தின் வாசல் எங்கள் இயேசையா. உம்மை ஆராதிக்கிறோம். Yes Jesus, we praise you, glorify you master. ஆதத்தின் வாசல் பூமியின் வம்சங்கள், பூமியின் வம்சங்கள் உனக்கும் சந்ததிக்கு ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக. எஸ். ஓ நன்றி இயேசுவே. பூமியின் வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்கு ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். Yes Jesus, we praise you. Hallelujah, hallelujah. ஓ நன்றி ஆண்டவரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே கைவிடாத தேவனே உமக்கு ஆராதனை. Hallelujah. Yes Father. ஓ நன்றி ஆண்டவரே. கைவிடவே மா. ஓ கரங்களை உயர்த்தி சொல்வோமா? ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல் எங்கள் இயேசையா. உம்மை ஆராதிக்கிறோம்.
Hallelujah. வாசலே பெத்தேல், இது வானத்தின் வாசல். ஆமென். ஹalleluya. இயேசுவே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவி. தகப்பன் தேசத்துக்கு திரும்ப வரையில் என்னை காப்பாற்றுவி. சொல்லுவோம் ஆமென். செல்லும் ஊழியத்தில் பாதையில் ஆமென், வாழ்க்கையில் பாதையில் ஆமென். Amen. Hallelujah. Yes, Jesus. தகப்பன் தேசத்துக்கு திரும்ப வரையில் என்னை. எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிப்போம். சொன்னதை செய்யும் அழவும் கைவிட மாட்டார் எங்கள் தேவன், கைவிடவே மாட்டி. Hallelujah. எல் மோசவே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. Oh yes Jesus. Hallelujah. கைவிடவே மாட்டி. எல் பெத்தேல், எல் பெத்தேல், இது வானத்தின் வாசல். எங்கள் இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம். Yes Jesus, we praise your name. Hallelujah. Oh el Bethel. Hallelujah. El Bethel. ஆசீர்வாதங்க எங்கள் இயேசுவே. Oh rababa shikarabura la rabara la raba. Hallelujah. 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 ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் தண்ணீர், தலை சாய்க்கும். ஆமென். ஹalleluya. மூலைக்கல் நீரையா நாங்கள் நம்பும் எங்கள் தேவனே. ஓ எல் ஷடாய் சர்வ வல்லவரே. எஸ் ஜீசஸ். ஓ எல் பெத்தேல், எல் பெத்தேல், இது வானத்தின் வாசல். எங்கள் இயேசுவே. ஆமென். ஹalleluya. எஸ் ஜீசஸ். வானத்தின் வாசல். ஆமென். ஹalleluya. எல் பெத்தேல், இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஆசீர்வாதத்தின் வாசல் ஆண்டவரே. ஹalleluya. ஒவ்வொருத்தரும் பிரவேசிக்கும் போது நீங்கள் எங்களை தொடுகிறீர், மறுரூபமாக்குறீர், அபிஷேகப்படுத்துகிறீர் ஆண்டவரே. ஹalleluya. கரங்களை உயர்த்தி தேவனுக்கு மகிமை செலுத்துவோமா? ஓ அபிஷேகநாதனின் காலை வேளையிலே எங்களை நிரப்புவார். அவர் அபிஷேகத்தால் நிரப்புவார், அவரோட மகிமையால் நிரப்புவார், அபிஷேக தைலத்தால் நிரப்புகிற தேவனே. ஓ உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஓ ரபாபா ஷிகரபரபரபரபரி கரபுரலரபா. ஓ ஹalleluya. என்னை கைவிடாத தேவனே உம்மை ஆராதிக்கிறோம். பலவானா என்னை பலனாக தருகிறவரே உமக்கு ஆராதனை. ஹalleluya. உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. ஓ ரபாபா ஷிகரபரபரபரபரி கரபுரலரபா. Thank you Jesus. ஆண்டவரே ஹalleluya. 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 ஓ நன்றி இயேசுவே. இந்த பாடலை பாடும்போது சொல்லுவோமா, நீர் நல்லவர் ஆண்டவரே, நீர் போதுமானவர் ஆண்டவரே, உம் கிருபை என்றும் உள்ளது. ஹalleluya. Thank you Jesus. ஓ உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். சொல்லுமா, நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வனில்லை. ஆமென். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வனில்லை. Hallelujah, 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 hallelujah. பாவியான என்னையும் சொல்லும் ஆமென், என் பிள்ளையாய் மாற்றினீர். Yes Jesus. பாவியான என்னையும் நல்லவர், நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வனில்லை. ஆமென். நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு. கரங்களை தட்டி உற்சாகமாக ஹalleluya, hallelujah, hallelujah, hallelujah. Yes Jesus. Oh we praise you. Hallelujah. என்னை அழைத்தவரே, என்னை அழைத்தவர்,
நீர் உண்மையுள்ளவரே, உண்மையுள்ளவரே. இயேசுவே என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ள. கரங்களை அசைத்து நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வன் இல்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு. ஹalleluya 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 ஹalleluya. Yes Jesus, hallelujah. பரிசுத்த உங்க பரிசுத்த ஆவியால் என்னை. Yes Jesus, உந்தன் பரிசுத்த ஆவியா என்னை நிறைத்தீரே, என்னையும் நிறைத்தீரே. ஆமென். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வன் இல்லை. ஆமென். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம். ஹalleluya 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 ஹalleluya. உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் எங்கள் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். ஆமென் ஹalleluya. உம்மை கரங்களை அசைத்து சொல்வோமா, நீர் நல்லவர், நீர் நல்லவர், சர்வவல், உம்மை போல் வேறு தெய்வன் இல்லை. எஸ் Father God, உம்மை போல யாரும் இல்லையே. ஓ ஹalleluya ஹalleluya. எஸ் Father God, ஓ வேறு தெய்வன். ஹalleluya. ஓ ரபபபா ஷிகரபுரல ரபா, we worship you. Yes Father. Amen. Hallelujah. நன்றி இயேசுவே. உந்தன் பரிசுத்த ஆவியார் என்னையும் இந்த காலை வேளையில நிரப்புங்க ஆண்டவரே. எஸ் ஜீசஸ், ஆவியார் என்னையும் நிரப்பு. நீர் நல்லவர், நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு. ஓ மகிமை உள்ளவரே, உம்மை போல யாரும் இல்லை. எஸ் Father. Hallelujah 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 Hallelujah. Oh yes, Hallelujah. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமை உள்ளவருக்கே, பிரதான ஆசாரியருக்கே மீண்டுமாக ஹalleluya ஹalleluya. ஓ ரபபபா ஷிகரபுரல ரபரபரல ரப. Yes Jesus. Oh yes, hallelujah. Yes ஆண்டவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. கரங்களை தட்டி தேவனை மகிமை செலுத்துவோமா. ஓ ஹalleluya. மகிமை உள்ளவருக்கே ஆராதனை, விடுதலை தருவருக்கே ஆராதனை. ஹalleluya. ஓ ரபபபா ஷிகரபுரல ரப. ஓ நன்றி நன்றி நன்றி. ஓ நன்றி ஆண்டவரே. ஹalleluya. ஓ ரிபபபா ஷிகரபரபரப ரிகரபரப ரிகரபுரல ரப. எங்களை தொடுவீராக, மீண்டுமாக உயிர்ப்பிப்பீராக ஆண்டவரே. ஓ ரிபா ஷிகரபுரல ரப. ஜீவ தண்ணீர் ஊற்றுங்க இந்த காலை வேளையில, ஜீவ அபிஷேகத்தை ஊற்றுங்க. தேவ அக்னி உழட்டும் ஆண்டவர் இந்த இடத்துல. ஓ ரிபபபா ஷிகரபரபரப ரிகரபுரல ரப. We want more of you. இன்னும் அதிகமாக எங்கள் மேல் ஊற்றுங்க ஆண்டவரே. அசைவாடுங்க எங்கள் மத்தியில. ஆவியானவரே எங்களை தொடுவீராக இந்த காலை வேளையில. We want the touch of God this morning. Hallelujah. Oh நன்றி 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 Father. Oh நன்றி இயேசுவே. என் உயிரான இயேசுவை ஆராதிக்கிறோம், என் உயிரோடு கலந்து உம்மையே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. Hallelujah Hallelujah Hallelujah. Oh thank you Father. Hallelujah Jesus. Praise you
லார்ட். ஓ ஆராதித்துக் கொண்டே இருப்போமா? குரலை உயர்த்தி தேவனை ஆராதித்துக் கொண்டே இருங்க. ஓ ஹalleluya. ஓ ரிபா பாபா பா ஷிகர பர 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 லரபா வீர் லகாய் ரோஹி. என்னை காண்கின்ற தேவனே உமக்கே ஆராதனை. ஓ ரிபா பாபா ஷகர பரபா. உலகெல்லாம் மறந்து போகணும், என் பிரச்சனைகள் எல்லாம் மறந்து போகணும், வெறும் தேவனை நோக்கி மாத்திரம் பார்க்க வேண்டும். இந்த நேரத்தில் என்னோட இயேசுவோட நான் உறவாடுகிற ஒரு நேரம். ஹalleluya. ஓ எந்த தடையா இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே அதை அப்புறப்படுத்துகிறோம் ராஜா. ஹalleluya. ஓ ரிபா பாபா ஷிகர பர 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 பர. ஓ திறந்தருளும் ஆண்டவரே. ஓ பரலோகத்தை கதவுகளை திறந்தருளும் இந்த கால வேளையிலே ஊற்றுங்க, ஊற்றுவீராக ராஜா. ஹalleluya. ஓ ரிபா பாபா பா ஷிகர பர 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 லரபா. ஹalleluya 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 ஹalleluya. ஓ நன்றி. ஓ thank you Jesus. உலகமெல்லாம் மறக்குதையா உணர்வு எல்லாம். Yes Father. உலகமெல்லாம் மறக்குதையா உணர்வு எல்லாம். ஓ உன் நாமம் துதிக்கையிலே இயேசையா உம் அன்பை ருசிக்கையிலே சொல்லுவோமா? ஓ ஹalleluya. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். நான் உம்மை துதிப்பேன். உம் வசனம் எனக்கு ஆண்டவரே, உம் வசனம் எனக்கு உணவாகும். உலகுக்கெல்லாம் மருந்தாம். உம் வசனம் எனக்கு உணவாகும். உடலுக்கெல்லாம் என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். Yes Father God. என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உம் திருநாமமே, உம் திருநாமம் உலகத்திலே உயர்ந்த அடைக்கலம் அரண். ஆம் இயேசுவே, உம் திருநாமம் உலகத்திலே உயர்ந்த அடைக்கலம் அறந்தானே. ஓடி ஆண்டவரே. எஸ் ஃபாதர். ஹalleluya. ஆமென். எப்போதுமே ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நாளிலுமே நீதிமானுமக்குள்ளே ஓடி சுகமாயிருப்பாரே. ஓ என் உயிரான இயேசுவே, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன்.
உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. என் உயிரே நான் உம்மை. கரங்களை வெட்டி சொல்லுமா, ஹalleluya ஹalleluya ஹalleluya. Yes Jesus, hallelujah hallelujah. Hosanna 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 Hosanna. புதிதாக ஆராதிப்போம். Hosanna hallelujah 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 hallelujah. ஆராதிப்பேன் ஆராதிப்பேன். ஆமென் hallelujah. ஆராதனை என் உயிரான நன்றி இயேசுவே. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. ஓரி பாபா பாபா ஷிகாரா பாரா 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 பாரி கரபுரா லரபா. அன்பு தருகிறவரே, என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உம்மை துதிக்கிறோம். நீதிமான் உள்ளவர் உமக்கே ஆராதனை. ஹalleluya. உன்னதரே உமக்கே ஆராதனை. பரிசுத்தமானவருக்கே ஆராதனை. மகத்துவமுள்ளவருக்கே ஆராதனை. ஹalleluya. உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே போற்றுகிறோம் ஆண்டவரே. உம்மையே உயர்த்துகிறோம் ஆண்டவரே. மாட்சிமை உள்ளவர் உமக்கே ஆராதனை. மாட்சிமை நிறைந்தவர் உமக்கே ஆராதனை. நிறைவான ஆவியை ஊற்றுகிறவருக்கே ஆராதனை. ஹalleluya. விடுதலை தருகிறவருக்கே ஆராதனை. ஹalleluya. ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Oh yes Jesus, hallelujah hallelujah. இன்னும் அதிகமாக ஆராதித்துக் கொண்டே இருப்போம். குரலை உயர்த்தி ஆராதித்துக் கொண்டே இருப்போம். இந்த நேரத்தில் தேவனை அசைவாடுகிற நம்ம மத்தியில ஓ ஆவியானவர் ஏதாவது ஒரு புதிய காரியங்களை செய்கிறார் இந்த நேரத்தில். ஆமென் hallelujah. ஓ ரிபா பாபா பா ஷிகாரா பாரா 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 லரபா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி 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 ராஜா. நன்றி வீர் லஹாய்ரோஹியே. நன்றி ஓ நன்றி இயேசுவே. Thank you Jesus, thank you Father, hallelujah. ஓ ரிபா பாபா பாபா ஷிகாரா பாரா 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 லரபா. ஓ நன்றி, ஓ நன்றி இயேசுவே. ஒருவரும் சேரா ஒளியதில் வாசம் செய்திடும் எங்கள் இயேசுவே. ஆமென். மனிதருள் யாரும் கண்டினா மகிமையுடையவர் மகிமையுடையவர் எங்கள் தேவனே. ஒருவரும் ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்திடும் வாசம் செய்திடும் எங்கள் தேவனே. மனிதருள் யாரும் கண்டிரா மகிமையுடையவரே உடையவர் எங்கள் தேவனே. நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர். உம்மை ஆராதிப்பேன். நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர். உம்மை ஆராதிப்போம், ஆராதிப்பேன். ஏஹோலாம் நீரே, உமக்கு ஆரம்பம் இல்லையே. ஏகோலாம் நீரே, உனக்கு முடிவொன்றும் இல்லையே. ஏஹோலாம் நீரே, ஏஹோலாம் ஆரம்பம் இல்லையே. ஏஹோலாம் நீரே, உமக்கு முடிவொன்றும் இல்லையே. உம்மை அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லையே, உம்மை கண்டவர் இல்லையே. உமக்கு உருவங்கள் இல்லை. ஓ ஹalleluya. அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லையே, உம்மை கண்டவர் இல்லையே. உமக்கு உருவம். கரங்களை வெட்டி சொல்வோமா. நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர்,
உம்மை ஆராதிப்பே. நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பே. ஓ நன்றி இயேசுவே, உம்மையே ஆராதிப்போம், உம்மையே போற்றுவோம். ஓ நன்றி 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 நன்றி. சற்று நேர கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றிகள் செலுத்துவோமா? எவ்வளவு காரியங்கள் செய்திருக்கிறார், எவ்வளவு அதிசயங்களை செய்திருக்கிறார். நாங்கள் பார்க்காத அதிசயங்களை செய்கிறவர். ஆமென், ஹல்லேலூயா. சாத்தப்பட்ட கதவுகளுக்காக நன்றி, பாதுகாத்து கொண்டு வழி நடத்தினார். ஆமென். திறந்தப்பட்ட கதவுகளுக்காக நன்றி, ஒரு ஆராதனையோடு. ஆமென், ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி அப்பா, நன்றி தகப்பனே, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. ஓ thank you Jesus, thank you Jesus, thank you Lord, thank you Lord. ஹல்லேலூயா. இன்னும் நடைபெறாத காரியங்களுக்காகவும் நன்றி. நீர் நிச்சயமாக செய்து முடிப்பீர், அதுக்காக நன்றி. நிறைவாக ஆண்டவரே பூர்ணமாக செய்து தருவீர், அதுக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. thank you Jesus, thank you Jesus. ஓ ரபா பாபா பா ஷிகர பரபரபா ரிகரபுரல ரபா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி இயேசுவே. ஆண்டவரே காலை வேளைக்காக நன்றி. எங்கள் மத்தியில் அசைவாடுகிறீர், அதுக்காக நன்றி. ஆவியானவரே நீங்கள் எங்களை நிரப்பினீர், அதுக்காக நன்றி. Thank you Jesus, hallelujah. ஓ ஆண்டவரே, துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். நம்ம ஃப்ரீடம் லைஃப் சென்டர் வார்ம் வெல்கம் கொடுப்போம். God bless you sister. Amen. Hallelujah. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்துக்கு நாம் திருப்பி வைத்துக் கொள்வோம். நாம் தேவனுடைய கரங்களாகவும் பாதங்களாகவும் நாம் எப்படி நம்மை மாற்றிக்கொள்வது என்று சொல்லி. அல்லேலூயா. தேவ கரம் என்பது சொல்லும்போது தேவனுடைய கிரியைகளை காட்டுகிறது. தேவனுடைய பாதங்கள் என்று சொல்லும்போது அவருடைய ஊழியத்தை காட்டுகிறதாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே இந்த காலை வேளையில் பவுல் அப்போஸ்தலன் எழுதின நிருபத்திலிருந்து 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் ஒரு சில வசனங்களை தியானிக்க இருக்கிறோம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் நாம் முழுமையாக வாசிக்கிறதில்ல, ஏன்னா அந்த பகுதி முழுமையாய் நாம் இன்றைக்கி தியானிக்க போகிறோம். அது எந்தெந்த காரியங்கள் பவுல் அப்போஸ்தலனை அந்த ஊழியத்துக்கு பரம அழைப்பிலே நிலைத்திருக்க செய்தது என்று சொல்லி பார்க்கும்போது, இயேசுவின் கரங்கள் மற்றும் பாதங்களாய் இரு என்பது உங்களுடைய இன்றைக்கு செய்தியுடைய தலைப்பாக இருக்கிறது. முதலாவது, அவர் தன்னை அப்படியாக மாற்றிக்கொள்வதற்கு முதல் காரணம் 11வது வசனம், ஆகையால் கர்த்தருக்கு பயப்படத்தக்கதென்று அறிந்து மனுஷருக்கு புத்தி சொல்லுகிறோம், தேவனுக்கு முன்பாக வெளியரங்கமாய் இருக்கிறோம், உங்கள் மனசாட்சிக்கும் வெளியரங்கமாய் இருக்கிறோம் என்று நம்புகிறேன். அநேக காரியங்களை சொல்லிக் கொண்டு வருகிறார். இந்த இடத்துல முதலாவதாக சொல்லும்போது, நான் ஏன் ஆண்டவருக்காக செயல்பட விரும்புகிறேன், ஏன் ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய விரும்புகிறேன். கடந்த வாரத்தில் நாம் நல்ல செய்திகளை கேட்டோம். தேவனுக்காக, தேவனுடைய ஊழியத்துக்காக, தேவனுடைய ராஜ்யத்துக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி, அதோடு கூட தேவனுடைய ராஜ்யத்துக்காக நம்முடைய கரங்களை நீட்ட வேண்டும் என்று சொல்லி, தேவனுடைய ராஜ்யத்துக்காக சுவிசேஷத்தை நாம் எடுத்து செல்ல வேண்டும் என்று சொல்லி நாம் 3 நாட்கள் 3 வேளை நம்ம தியானித்திருக்கிறோம். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாஸ்டர் மனோஜுக்காக தேவனை மகிமைப்படுத்துகிறோம். இந்த நாளில் முதலாக நான் ஏன் அவருக்காக ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொன்னால், அவர் சொல்கிறாரு, தேவனுக்கு பயப்படுகிற பயம் எனக்குள்ளாக இருக்கிறது என்று சொல்லி. ஏனென்று சொன்னால் அவருடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கிறது என்று சொன்னால், அவர் வாழ்ந்த நாட்களிலேயே இயேசு சீக்கிரமாய் வருவார் என்று எதிர்பார்த்தார். அவர் வாழ்கிற நாட்களிலேயே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீண்டும் வந்து விடுவார் என்ற எதிர்பார்ப்போடு கூட அவர் துரிதமாய் வேலை செய்து கொண்டிருந்த நாட்கள். அந்த எதிர்பார்ப்பு அவருடைய நீங்கள் நிருபத்தில் எல்லாம் வாசிக்கும் போது, இன்றைக்கு கர்த்தர் வருவாரோ என்று சொல்லி எதிர்பார்த்து வேலை செய்து கொண்டிருக்கிற நாட்கள் அது. அவர் சொல்லும்போது there will be a day of reckoning, அதாவது நியாய தீர்ப்பின் நாள் ஒன்று வரும். ஹல்லேலூயா. அந்த நாளிலே ஆண்டவர் நம்மை குறித்து அநேக காரியங்களை கேட்கிறவராக இருக்கிறார். ஆமீன். கர்த்தர் கொடுத்த தாளந்துகளுக்காக ஸ்தோத்திரம், கர்த்தர் கொடுத்திருக்கிற நேரத்துக்காக ஸ்தோத்திரம், கர்த்தர் கொடுத்திருக்கிற சபைக்காக நன்றி,
கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற பேச்சு திறமைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தர் கொடுத்த வரங்களுக்காக ஸ்தோத்திரம், அபிஷேகத்துக்காக ஸ்தோத்திரம். ஆனால் அவர் வருகிற நாட்களிலே அவர் கேட்கிற கேள்வி எப்படியாக இருக்குமாம், நான் கொடுத்த இந்த தாளந்துகளை வைத்து நீ என்ன செய்தாய் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எவ்ரி ரிசோர்ஸஸ் தட் விச் வி ரிசீவ் ஃப்ரம் காட் வித் அ பர்பஸ். ஒவ்வொரு காரியமும் ஒவ்வொரு ஆசீர்வாதமும் நமக்குள்ளாக ஒரு முகாந்திரத்தோடு கூட ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. அப்போ அப்படி பார்க்கும்போது ஆண்டவர் வருகிற நாட்களில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு நம்மிடத்தில் கர்த்தர் இருக்கிற காரியம், நம்மிடத்தில் கர்த்தர் கணக்கு கேட்கிறவராக இருக்கிறார். அப்போ பவுல் என்ன பயந்து செய்கிறார்னா, இன்னைக்கு ஆண்டவர் வந்துட்டார்னா என்னை கணக்கு கேட்பாரு. நான் படித்திருக்கிறேன்னு வேதத்தை, இவ்வளோ ஞானத்தை ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறாரு, இவ்வளோ திறமைகளை தந்திருக்கிறாரு, இவ்வளவாய் நான் தொடர்பு கொள்ளக்கூடிய வாய்ப்புகள், எனக்கு ஒரு பெரிய அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் வந்தால் நான் என்ன சொல்வேன் என்ற ஒரு பயத்தோடு கூட வேகமாய் ஊழியம் செய்கிறோம். அதனால தான் ரோமர் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க. அதில் அவர் சொல்லும்போது எப்படி சொல்கிறாரு? 14:12. ஆதலால் ஆமேன். ஆதலால் நம் ஒவ்வொருவனும் யாரை குறித்து? அடுத்தவனை குறித்தல்ல, தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று சொல்லி. அல்லேலூயா. எல்லார்கிட்டையும் ஒரு அக்கௌண்ட்ஸ் புக் ஒன்று வச்சிருக்கணும் மாதிரி இருக்கு. ஆகவே ஆண்டவர் வருகிற நாட்களில் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆசீர்வாத தாளந்துகளை குறித்து நாம் அவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆகவே பவுல் அப்போஸ்தலன் இவைகளை குறித்து பேசும்போது, உதாரணத்துக்கு அவர் பழைய ஏற்பாட்டின் காரியங்கள் இதைவிட கொஞ்சம் எச்சரிப்பு சத்தமாக இருக்கிறது. நீங்கள் வாசிங்களே, எசேக்கியேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17லேருந்து 19 வசனம் வாசிங்க. புக் ஆஃப் எசேக்கியேல் சாப்டர் 3 verses. ஆமென். வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? I have appointed you as a watchman over the city. அதாவது உன்னை ஒரு ஜாமக்காரனாக நான் என்ன செய்திருக்கிறேன்? வைத்திருக்கிறேன். என்னுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகளை நீ அவர்களுக்கு சொல்லும்படியாக. ஏனென்று சொன்னால், அவருடைய நீ சொல்லும் பொழுது அவன் துன்மார்க்கத்திலிருந்து மனம் திரும்ப ஏதுவாக அமையும். ஒருவேளை அவன் துன்மார்க்கத்தில் மரித்து போனான் என்று சொன்னால் அவன் மரித்து போகட்டும். ஆனாலும் அவன் மரித்து போனது நிமித்தம் அவனுடைய இரத்த பலி உன்னிடத்தில் கேட்கப்படும் என்று சொல்லுகிறார். ஆமென். ஆகவே நான் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், நான் இந்த வேதத்தில் வைத்திருக்கிற மகத்துவங்கள், அந்த நாலேஜ், அந்த அறிவு, இந்த சபையினுடைய அனுபவங்கள், தேவன் கொடுத்திருக்கிற அபிஷேகத்தை குறித்து நாம் அசட்டை பண்ணக்கூடாது. அல்லேலூயா. ஆகவே வசனத்தை பார்க்கும்போது I have appointed you, நான் உன்னை நிர்ணயப்படுத்தி வைத்திருக்கிறேன். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, I made you as a watchman over the house of Israel. ஆமென். என்ன வைத்திருக்கிறாரு? காவலனாக வைத்திருக்கிறேன். காவலன் என்று சொன்னால் இன்றைக்கு இருக்கிற அந்த மாதிரி காவல் கிடையாது. ஒரு கேட்டுக்கு முன்னாடி நிற்கிற காவல் கிடையாது. அந்த நாட்களுடைய அனுபவங்கள் எப்படி இருக்குன்னா, காவல்காரன் மதின் மேல் நின்று கொண்டிருப்பான். அந்த எதிராளி வரும் பொழுது அவன் எக்கால சத்தத்தை ஊதும் பொழுது ராஜாக்களும் மற்றவர்களும் படைகளும் ஆயத்தமாவார்கள். அல்லேலூயா. ஆகவே எதிராளிகள் வரும்போது தங்களை பாதுகாத்து கொள்ளும்படியாக ஒரு எச்சரிப்பு சத்தத்தை கொடுக்கும்படியாகத்தான் அந்த காவல்காரன் மதில் மேல் நிறுத்தப்படுவானாம். அல்லேலூயா. ஸோ ஆண்டவர் இன்னைக்கு பார்க்கும்போது நம்ம அப்படிப்பட்ட ஒரு காவல்காரர்களாய், எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கிறவர்களாய் ஆண்டவர் பார்க்குறாராம். ஸோ இவர் சொல்கிறாரு, நான் முதல்ல ஊழியம் செய்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஐ எம் அப்பாயிண்டட் பை காட். நான் தேவனால்
அந்த இடத்துல நிறுத்தப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. ஆகவே நான் தேவனுக்கு உத்தரவாளியாக இருக்க வேணும், தேவனுக்கு நான் கணக்கு கொடுக்க வேணும். ஆமேன். ஏன்னா கர்த்தர் என்னை விசுவாசித்து என் மேல் நம்பிக்கை வைத்து உண்மை உள்ள ஊழியக்காரர்கள் என்று சொல்லி நம்மை நினைத்து கர்த்தர் அந்த இடத்துல என்ன செய்திருக்கிறாரா? நிறுத்தியிருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே நான் இன்றைக்கு ஊழியம் துரிதமாக செய்வதற்கு, தேவனுடைய ராஜ்யத்தில் என்னை அர்ப்பணிப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் எனக்கு கொடுத்த அழைப்பிலே நான் உண்மையாக இருக்க வேண்டும் என்பதற்காக. ஆமேன். போன வாரம் கூட பாஸ்டர் மனோஜ் சொன்னார் அபவுட் வில்லியம் கேரியை குறித்து. வில்லியம் கேரி லண்டன்லேருந்து வந்தவர். அவர் சாதாரண ஷூ தைக்கிற தொழிலாளி, காப்லர், ஆமாம், ஷூ மேக்கர். அப்படியேப்பட்டவருக்கு தேவன் ஒரு அழைப்பை கொடுக்கிறார். நீ இந்தியாவுக்கு போய் ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு அழைப்பை கொடுக்கிறார். அவர் அழைப்பை ஏற்றுக்கொண்டவர் ரொம்ப மயம் வந்துடுது அவருக்கு. இதை கொண்டு போய் யார்கிட்ட சொன்னாலும் இந்த நாள் மாதிரி அவங்களே வந்து வர முடியாது. ஏதாவது ஒரு ஸ்தாபனத்துக்கு போய், லண்டன் மிஷன்ஸுக்கு போய் அவங்க போய் சொல்லணும், அப்பா ஐயா எனக்கு இந்த மாதிரி ஒரு அழைப்பு இருக்குது, ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறாரு, நீங்கள் என்னை அனுப்புங்கன்னு சொல்லும்போது அவங்க அனுப்புனாதான். அதுவும் 1700, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், எத்தனை மாதங்கள் ஆகிருக்கும் அவர் இந்தியாவுக்கு வர்றதுக்கு, எவ்வளோ செலவாயிருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஆகவே அவர்கள் போய் கேட்கும்போது அவங்க சொன்னாங்களா, ஆண்டவர் இந்தியாவை ரட்சிக்க வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு அநேக வழிகள் உண்டு, உன்னை வச்சு தான் செய்யணும்னு இல்லை. படித்தவர்கள் இருக்கிறார்கள், பட்டம் பெற்றவர்கள் இருக்கிறார்கள், மிஷனரிமார்கள் இருக்கிறார்கள், அவர்களை வைத்து கர்த்தர் செய்ய முடியும் என்று திருப்பி அனுப்பி வைத்துட்டார்களாம். அவர் சொல்லும்போது சொல்றாரு, இந்திய தேசத்தின் மேல் இருக்கிற பாரத்தினால் நான் அங்கே போக வேண்டும் என்று சொல்லி அல்ல, தேவன் என்னை அழைத்திருக்கிறாரே, அந்த அழைப்பை நிறைவேற்றாதபடிக்கு நான் அமர்ந்திருக்கிறேன் என்ற பயத்தோடு கூட மீண்டும் மீண்டுமாய் போனேன் அவர்கள் இடத்துல. என்ன ஒருவேளை அவங்க அனுப்பலை, ஆனால் அழைப்பில் உண்மை உள்ளவர் ஆராய்ந்து பார்க்க முடியாத வழிகளை உண்டாக்குகிற தேவன். அல்லேலூயா. ஆகவே அவர் அந்த அழைப்புக்கு பயந்து எப்படியாவது இந்த அழைப்புக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி நான் வந்தேன் என்று சொல்லுகிறார். ஆமேன். அவர் ஒரு டிரான்ஸ்லேஷனுடைய தொழிற்சாலைன்னு சொல்லுவாங்க. ஒரு புக்கு எழுதுறதே பெரிய பாடு, ஒன்று டிரான்ஸ்லேட் பண்ணுற, அதுவும் இந்த நாட்களில். ஏன் எவ்வளோ கஷ்டம்னா, அந்த நாட்களில் 1793 அந்த நாட்கள் அவர் ஊழியம் செய்கிற நாட்கள். அந்த நாட்களில் எவ்வளவு கஷ்டம் இருந்திருக்கும் பாருங்கள். ஒரு மொழியிலேருந்து இன்னொரு மொழிக்கு மொழிபெயர்ப்பது, சான்ஸ்கிரிட், பெங்காலி, இன்னும் நிறைய 27 லாங்குவேஜில் ட்ராக்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கிறாராம். பாருங்கள், சாதாரண ஒரு ஷூ தொழிலாளி, ஷூ தைக்கிற தொழிலாளி கர்த்தருடைய வார்த்தைக்கு பயந்து தன்னை ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் எப்படியா உபயோகப்படுத்துகிறார் என்று சொல்லி இந்திய தேசத்தில் அநேக மொழிகளில் அவர் தான் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மிஷன்னு சொல்லுவாங்க. இந்த மிஷன் மூமெண்ட்டுடைய தகப்பன் என்று சொல்லுகிற அளவுக்கு ஆண்டவர் அவரை உபயோகப்படுத்தி இருக்கிறார். இன்றைக்கு லண்டனில் வில்லியம் கேரி என்று சொல்லும்போது அதற்கான பெரிய மதிப்பு ஒன்று உண்டு. பெரிய மிஷனரி என்ற ஒரு மதிப்பு உண்டு. இந்திய தேசத்திலும் இன்றைக்கும் நான் வைத்திருக்கிற வேதாகம, அவரோடு கூட ப்ளூஷே கூட இருந்தார், அவர் தான் தமிழில் எழுதினார். ஆனால் மற்ற மொழிகளை பார்க்கும்போது ஆண்டவர் அவர் உபயோகப்படுத்துகிறார். அவர் சொல்லும்போது சொல்கிறாரு, why I came to India, not because I had only the passion, because I feared God. Hallelujah. அவர் சொல்றாரு, expect great things from God, attempt great things from God. ஆண்டவரிடத்திலிருந்தே அசாதாரணமான காரியங்களை எதிர்ப்பார், அசாதாரணமான காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஆமேன். அது என்ன அனுபவம் பார்த்தீங்களா? அவருடைய அனுபவம் சாதாரண ஒரு ஷூ தைக்கிற தொழிலாளிக்கு எந்த அளவுக்கு ஞானம் அறிவு இருக்கும் என்று தெரியாது. ஆனால் அந்த பயம், தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட தன்னை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் அவரை வல்லமையாய் உபயோகப்படுத்தினதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு
there will be a day of reckoning. ஒரு நாள் கணக்கு கொடுக்கிற நாள் ஒன்று உண்டு. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு நாளும் உன்னையும் என்னையும் குறித்து எப்பா நீ எவ்வளோ வருஷம் பாஸ்டராக இருந்தேன்னு கேட்க மாட்டார். ஏம்மா நீ எவ்வளோ நாள் நீ விசுவாசியாக இருந்த கேட்கவே மாட்டார். என்ன கேட்பார்? எத்தனை ஆத்துமாக்களுக்கு நீ சாட்சி சொல்லியிருக்கிற, எத்தனை ஆத்துமாக்களுக்காக நீ கண்ணீர் விட்டு நீ ஜெபம் பண்ணியிருக்கிற. ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் நம்மை குறித்து ஒரு கணக்கு கேட்பாரே என்று சொன்னால் எதை குறித்து கேட்பார்? அந்த ஆத்துமாக்களை குறித்து. நமக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு, நமக்கு கொடுக்கப்பட்ட தாளந்து, ஒருவேளை எல்லாருக்கும் 5 தாளந்து இல்லாமல் இருக்கலாம். ஆனால் யாருமே சொல்ல முடியாது எனக்கு ஒரு தாளந்துக்குள்ள ஆண்டவர் கொடுக்கலன்னு சொல்லிட்டு. ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அப்படிப்பட்ட தாளந்தை நமக்கு கொடுத்த முதலாவது காரியம், அவர் ஊழியத்தில் உற்சாகப்படுவதற்கு ஆண்டவர் அவருக்கு கொடுத்தது தேவ பயம். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில நம்ம ஜெபம் பண்ண, ஆண்டவரே எனக்கு அந்த பயத்தை தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. அந்த பயம் வரும்போதுங்க மற்றவங்க மேலே இருக்கிற எல்லா பயமும் போயிடும். லண்டன் மிஷன் மேலே இருக்கிற பயம் போயிடுச்சு, ஆட்கள் மேலே இருக்கிற பயம் போயிடுச்சு, ஐயோ யார் எனக்கு உதவி செய்வாங்க அந்த பயம் போயிடுச்சு. இங்கே வரும்போது மொழி தெரியாத ஜனங்களெல்லாம் ரொம்ப மோசமான ஜனங்கள் இருக்கிற தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரி ஆச்சே, ஆண்டவர் என்னை எப்படி பார்க்குவார், எல்லா பயமும் போயிடுங்க. ஹல்லேலூயா. அது உண்மைதான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த ஆரம்ப நாட்கள் ஊழியத்தில் ஆனப்பள்ளத்துக்கெல்லாம் போகும்போது அந்த ஆட்களை பார்த்தாலும் பயம், அங்கே இருக்கிற விலங்குகள், புலி, யானை, சிங்கம் கிடையாது, சிறுத்தை, பைசன் இதெல்லாம் இருந்தது. பாய்சனஸ் ஸ்னேக்ஸுக்கு அளவே கிடையாது. அங்கே போகும்போது அவ்வளோ ஒரு பயம். அந்த ஜனங்களை பார்க்கும்போது அவங்க அரை நிர்வாணிகளாக இருந்தாங்க. அவங்களுடைய பாஷையும் எனக்கு புரியவில்லை தெளிவாக. ஆனால் அங்கே இருந்து அதை கற்றுக்கொண்டு செய்யும்போது ஒவ்வொரு நாளும் தூக்கமற்ற இரவுகளாக இருந்தது. எப்படா தேள் கொட்டும், எப்படா பாம்பு வரும், எப்படா டைகர் வரும், இந்த மாதிரி ஒரு பயத்தோடு இருந்த ஒரு நாட்கள் உண்டு. த மூமெண்ட் ஐ அக்செப்ட் ஜீசஸ், இல்லை இயேசுடைய அழைப்பை பெற்ற நாட்களில் நான் ஒருவேளை இயேசுவை நான் அறியாமல் இருந்திருப்பேன்னா திருப்பி நான் போயிருந்திருக்க மாட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த அழைப்பின் நிமித்தம், அந்த அழைப்பு வரும் பொழுது இந்த பயம்லாம் ஒன்றுமே இல்லைங்க. ஹல்லேலூயா. தேவ பயம் வரும்போது இந்த உலகத்தில் வர பயம் இருக்குது பாருங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க என்ன பண்ணுவாங்க, எத்தனை முறை இது செட்டை எரிச்சாலுமே கூட கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் ஒவ்வொரு சம்பவங்க நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்துகிறதா இருக்குது. ஆமேன். இன்றைக்கெல்லாம் பார்க்கும்போது அந்த நாட்களில் வாழ்ந்த இடம் மூங்கில் இதுதான் இருந்தது. மேலே புல், காஞ்சி போன புல் இருக்கும். ஒரு தீக்குச்சி போதும். இட் வில் நாட் டேக் மோர் தென் 5 minutes டு burn out, இல்லையா? ஒரு நைட்டு பார்த்தா திடீர்னு ஒரு பெரிய சத்தம், அலறல் சத்தம் கேட்குது. வெளியில் ஓடி வந்தாக்கா ஒரு மனுஷனுடைய பெருவரில் ஒரு பாம்பு கவிட்டு இருக்குது. உடனே எங்கள்கிட்ட தான் அந்த கிளினிக் வச்சுருந்தோம். அவரை கூட்டிகிட்டு போய் ஃபஸ்ட் கிளினிக்கெல்லாம் கொடுக்கும்போது அவங்களே ஒரு மெடிசன் வச்சுருந்தாங்க. ஒரு கல் வச்சாங்க, அது மேலே அந்த பாய்சன் எல்லாம் வெளில அந்த பாலில் போட்டு அந்த பால் ப்ளூ எல்லாம் ஆச்சு. ஆனால் அந்த கதை என்ன அப்படின்னு சொன்னால், 12 மணிக்கு அந்த மனுஷன், அந்த வில்லேஜ் ஹெட் சுப்பிரமணியம் அப்படின்னு சொல்கிறவர், அந்த குடிசையை நாம் கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே ஆட்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் அந்த குடிசையை பற்ற வைக்க வந்திருக்கிறார். அப்படி வந்தவரை அந்த பாம்பு என்ன செஞ்சிச்சு, அந்த பெருவரில் கவி இருக்குது. அந்த நாளில் தான் அவ கூட இருந்த அந்த பூசாரியை ஆண்டவர் நம்ப வச்சார். ஸோ எந்த சூழ்நிலைகளாக இருந்தாலும் கூட திருப்பியும் அதே சைடில் தான் படுத்தோம், அதே சைடில் தான் ஊழியம் செய்தோம். ஏன் தெரியுமா? அந்த அழைப்புக்குரிய பயம் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா இந்த மற்ற பயங்கள் எல்லாம் கர்த்தர் நிர்மூலமாக்கிடுவார். ஹல்லேலூயா. ஆகவே நமக்கு பயம் உண்டு. யார்கிட்டயாச்சும் ஷேர் பண்ணணும்னா பயம் இருக்குது, அவமானப்படுறோம், வெக்கப்படுறோம். ஆனால் பவுல் சொல்கிறாரு, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கொடுத்து நான் என்ன செய்ய மாட்டேன், அது தேவ பெலன். ஹல்லேலூயா. அது எனக்குள்ளே வந்துச்சுன்னா போதும். ஆமேன். அப்போ இன்றைக்கு நாம் கேட்கக்கூடிய ஒரு காரியங்களில் ஒன்று, ஆண்டவரே
உம்முடைய ஊழியத்திற்கான பயத்தை என்னுடைய வாழ்க்கையில் உருவாக்கித்தாங்க. ஹல்லேலூயா. இட்ஸ் நாட் அன் ஆப்ஷன் லார்ட், செஞ்சா செய்யாட்ட போ, அப்படி இல்லை ஆண்டவரே. நான் ஒரு நியாய தீர்ப்பின் நாளிலே நான் கணக்கு கொடுக்கிறவனாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. எனக்கு அந்த பாரத்தை தாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்கணும். ரெண்டாவது காரியம் 14வது வசனம் என்ன சொல்றாரு அவர்? கிறிஸ்துவின் ரெண்டாவது காரியம், நான் ஊழியம் ஏன் செய்கிறேன் அப்படின்னா சும்மா உட்கார முடியல. ஏன்னா கிறிஸ்துவின் அன்பு என்னை என்ன செய்தா? நெருக்கி ஏவுகிறது. போதும் பாருங்க, அவர் சொல்லும்போது சொல்றாரு, நான் ஏன் தெரியுமா போய் ஊழியம் செய்கிறேன்? கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. அப்படின்னா என்ன செய்யுது? அந்த பக்கமும் என்னால் திரும்ப முடியல, இந்த பக்கம் இட்ஸ் சாண்ட்விச்ட். ஆமேன். எத்தனை பேர் பர்கர் சாப்பிட்டு இருக்கீங்க? அதில் டபுள் லேயர் எல்லாம் இருக்கு. இனி ஆகும் அங்கே உள்ள இருக்கிற அந்த மீட்டு சாண்ட்விச்ட் பிட்வீன் 2 பன்ஸ் இல்லையா? 2 பன்னுக்கு இடையில் நெருக்கப்பட்டிருக்கிறது. அதனால அதுக்கு எந்த ஆப்ஷனும் கிடையாது அங்கே இங்கே ஓடுறதுக்கு. அதே போல் அதான் தட் இஸ் த வேர்ட் இஸ் பிரஸ்ட் எவ்ரிவேர். எல்லா பக்கமும் நெருக்கப்பட்ட. இவர் என்ன சொல்றாரு? எல்லா பக்கமும் என்னை என்ன நெருக்கி ஏவுகிறது? கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறபடினால நான் ஊழியத்தை செய்கிறேன். ஹல்லேலூயா. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் 8ஆம் அதிகாரத்திலேயே அவர் சொல்லியிருக்கார். 8:32 வாசிங்க. அவருடைய அன்பை குறித்து சொல்லும்போது ஆண்டவர் எப்படி சொல்கிறார்? அவர் இல்லை 8:32 He did not spare his own son. தன்னுடைய சொந்த குமாரன் என்று பாராம நமக்காக அவர் ஒப்பு கொடுத்திருக்கார். முதல் லவ் நான் எங்க பார்த்தேன் தெரியுமா? ஆண்டவர் அவர் சொல்றாரு, சொந்த குமாரன் அவரு, இதோ என் நேசகுமாரன், இவரிலே நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லி சொன்னவர். மறுரூபமாக்கப்படுகிற மலையில திருப்பியும் வந்து சொல்லுகிறார், இதோ இவன் என் நேசகுமாரன், இவரிலே நான் பிரியமா இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஞானஸ்தானம் போதும் சொல்றாரு, மறுரூபமாக்கப்பட்ட மலையிலையும் சொல்றாரு. He loved him so much. அப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை தூக்கி யாருக்காக கொடுக்கிறாரு? உனக்காகவும். போப்பா, அங்கே ஒருத்த பாவியாக இருக்கிறான், அவன் நரகத்தில் போகிறான், நீ போய் அவனுக்காக மறிக்க முடியுமானா? உம்முடைய சித்தம் தான் என் சித்தம். ஹல்லேலூயா. அப்போ அந்த அன்பை பார்க்கும்போது எனக்காக என் கிறிஸ்து மரித்தாரே, ஆமேன், அந்த அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. ஹல்லேலூயா. பி லாயல், பி கிரேட்ஃபுல். ஆமேன். நான் இன்னைக்கு ஊழியம் செய்கிறேன்னா என்ன தெரியுமா? நன்றி உள்ள உணர்வோடு ஊழியம் செய்கிறேன். ஆமேன். என்ன நன்றி? எனக்கு அவர் மரித்திருக்கிறாரு. நான் மறிக்க வேண்டிய இடத்துல அவர் மறித்த சொந்த குமாரன் என்று பாராம அவர் எனக்காக கொடுத்திருக்கிறாரு. ஆமேன். இன்றைக்கு அந்த கேரண்டி என்ன தெரியுமா எனக்கு? அவர் சொந்த பிள்ளையை பார்க்காம எனக்கு கொடுத்தாருன்னா எந்த அளவுக்கு என்னை நேசிக்கிறாரு. அதனால தான் அவர் சொல்றாரு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு யார் என்ன பிரிக்க முடியாது. ஆமென். No one can separate me from the love of Christ. ஆமென். யார் என்னை பிரிக்க முடியாது. ஏன் தெரியுமா? தான் சொந்த பிள்ளையை கொடுத்து என்னை மீட்டெடுத்திருக்கிறார். விட்டுருவாரா இந்த காரியத்தில்? ஆமென். உலக போராட்டங்களை உன்னை கைவிட்டுருவாரா? ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நேசம் என் மேலே இருக்கிறபடினால நான் என்ன செய்வேன்? அவருக்காக ஊழியம் செய்வேன். ஹல்லேலூயா. ஆமென். மதர் தெரேசா இந்த நம்ம நாட்டில் ஊழியம் செய்ததுக்கு அவங்களுடைய அழைப்புடைய முக்கியம் என்ன தெரியுமா? அவங்கள குறித்து பார்க்கும்போது தேவ அன்பு. தேவ அன்பு. அது 2 இன்ஸ்டன்ஸ், நிறைய இன்ஸ்டன்ஸ் இருக்குது. அவங்க வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் இருக்குது. அதில் 2 காரியங்களை நான் வாசிக்கும்போது, ஒரு நாள் மதர் தெரேசா அந்த கல்கட்டா வீதியில் போகும்போது ஒரு அம்மா சாக்கடையில்
புண்ணு நிறைஞ்சதா, டர்ட்டியோடு கூட இருந்துச்சான். புட்கள் நிறைந்து அக்லி ஸ்டேட்டில் கிடைஞ்சது. அவங்கள நிறைய பேர் பாஸ் பண்ணி போயிருக்கிறாங்க, அனத்தல் சத்தத்தை கேட்டிருக்கிறாங்க, வேதனையை பார்த்துருக்குறாங்க, கண்ணீரை பார்த்துருக்குறாங்க. ஆனால் யாருமே என்ன செய்யலை, வரலை. ஆனால் இந்த அம்மா அவங்கள எடுத்துகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவங்களுக்கான மருத்துவ தேடி இருக்குது. ஆனால் அந்த அம்மா என்ன செய்யலை, பிழைக்கலை. அந்தளவுக்கு அவங்களுக்கு காயங்கள் அதிகமாக இருந்திருக்குது, மரித்து போயிட்டாங்க. அப்போ அங்கே இருக்கிறவங்க கேட்டிருக்கிறாங்க, ஏன் நீங்கள் இவ்வளோ இந்த அளவுக்கு பிரயாசப்பட்டு ஒரு மறிக்கிறவங்களுக்கு போய் இந்த அளவுக்கு பிரயாசப்படுற அப்படின்னா அவங்க சொல்லியிருக்காங்க, கிறிஸ்து எனக்காக மரித்தார், கிறிஸ்துவின் அன்பு எனக்குள்ளாக அவங்கள பார்த்ததுமே நெருக்கி ஏவினது அப்படின்னு சொல்லி. ஆமேன். நம்மெல்லாம் தேவ அன்பினால் நிரப்பப்பட்ட ஜனங்கள். ஹல்லேலூயா. உலக அன்பு அல்ல, உலக சிநேகம் அல்ல, நம்முடைய அன்பு, நம்முடைய சிநேகம் ஆவியானவரால் நிரப்பப்பட்ட ஒரு அனுபவத்தோடு கூட இருக்குது. அதே அம்மா இன்னொரு சம்பவத்தை சொல்கிறாங்க. இன்னொரு முறை இப்போ வேறு பகுதியாக ஒரு ஸ்லம் ஏரியாவில் போகும்போது இதே மாதிரி ஒரு மனுஷன் ஆள் காயப்பட்டு வேதனையோடு கூட கிடந்தவனை அவங்கள தூக்கிட்டு வந்து தன்னுடைய சொந்த கிளினிக்கில் வச்சு அந்த அழுக்கான சாக்கடையிலேருந்து எடுத்த அந்த மனுஷனை தன்னுடைய கையப்பட்டு கழுவி சுத்திகரித்து அவங்களுக்கு காயமெல்லாம் கட்டியிருக்கிறாங்க. அதே கேள்வி தான் திருப்பியும் கேட்டிருக்கிறாங்க, இந்த ஒரு சாதாரண மனிதனை நீங்கள் ஏன் இந்த அளவுக்கு பிரயாசப்பட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சொன்ன ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, பிகாஸ் ஐ see Jesus in him. ஹல்லேலூயா. நான் அவனுக்குள்ளாக இயேசுவை பார்க்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஏன்னா நம்ம ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்து ஊழியம் செய்யும்போது குஷ்ட ரோகியே நீ சுத்தமாகன்னு சொல்லலை, தொட்டு சுகமாக்குனவர். ஹல்லேலூயா. அந்த நாட்கள்லாம் அன்டச்சபிள். அவனை தொட்டாக்க யார் அவன் he will become an untouchable. அவன் வந்து தீண்டாமை ஆயிடுவான், அவன் விலகி இருக்க வேண்டியது வரும். அந்த நாட்கள்லாம் அவங்கெல்லாம் பட்டணத்தை விட்டு வெளியில் இருக்கணும். தீட்டு தீட்டு என்று சொல்லி சத்தம் போடணும். யாராச்சும் வராங்கன்னா அவன் குஷ்டரோகி என்பதை அறிவிக்கும்படியாக அவன் என்ன செய்ய வேண்டுமா, தீட்டு 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 என்று சொல்லி கத்தி கொண்டு இருக்க வேணும். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை இயேசு தொட்டு சுகமாக்கி இருக்கிறாரு. ஹல்லேலூயா. நம்முடைய கரங்கள் இயேசுவின் கரங்களாக மாற வேணும். ஹல்லேலூயா. அரவணைத்து கொள்ளுகிற ஒரு கரங்கள், தூக்கி நிறுத்துகிற ஒரு கரங்கள், ஆமேன், போஷிக்கிற ஒரு கரங்கள். ஹல்லேலூயா. பவுல் அப்போஸ்தலன் ஒரு காலத்தில் எப்படி இருந்திருக்கிறாரு, பாரிசியா இருந்திருக்கிறாரு. இன்னைக்கு இவர் எழுதும்போது என்ன தெரியுமா, ஐ எம் a Samaritan மாதிரி எழுதுகிறாரு. ஏன்னா கிறிஸ்துவின் அன்பு நமக்குள்ளாக நெருக்கி ஏவுகிறது. ஹல்லேலூயா. அந்த அன்போடு கூடங்க உனக்கு கிஃப்ட் இருக்கோ இல்லையோ, ஹீலிங்க்கு உனக்கு சுகமாக்குற வரம் இருக்கோ இல்லையோ, கிறிஸ்துவின் அன்போடு கூட ஒருத்தர் மேலே கரம் நீட்டி நீ ஜெபம் பண்ணிப்பார், கர்த்தர் சுகம் தருவார். ஹல்லேலூயா. நாங்கள் இந்த கௌதம் நகரில் இருக்கும்போது அந்த சர்தாருடைய 2 கால்களும் அவ்வளோ மோசமான நிலையில் இருக்கும். அவர் சப்ஜெக்டில் அவருக்கு ரொம்ப பாதிக்கப்பட்டு ரத்தமும் இதெல்லாம் வடிந்த ஒரு நேரத்தில் அவரை சப்ஜெக்டில் போட்டு வச்சுருந்தாங்க. நான் கேள்விப்பட்டேன், போனேன். அந்த மனுஷன்கிட்ட பார்க்கும்போது ரொம்ப பரிதாபமான நிலைமையாக இருந்தது, வேதனை. தெரியல, ஆண்டவர் தைரியம் கொடுத்தாரு, கை வச்சு ஜெபம் பண்ணேன். அந்த மனுஷனுடைய அவருடைய கண்களில் தண்ணீர் வந்தது. ஒரு 2 நாளில் சுகமாயிட்டு வந்துட்டு சொல்கிறாரு, அங்கே இருக்கிறவன்ட்டெல்லாம் இந்த பாதிரி ஜெபம் பண்ணார் சுகமாச்சின்ட்டு. அவர் நம்மக்கிட்ட சொல்லும்போது சொல்கிறாரு, யார் டாக்டருங்க கூட யோசிச்சாங்க கை வைக்க, நீ எங்கள் மேலே கை வச்சு ஜெபம் பண்ணீங்கன்னு. ஏன் சொல்ல வர அப்படின்னா, when we have the love of God இல்லை, இதெல்லாம் நம்மளை ஒன்றுமே பாதிக்காது. ஹல்லேலூயா. when you stretch your hand, it is not your hand, it's the hand of Jesus. ஹல்லேலூயா. நீ கரம் நீட்டும் போது அது உன்னுடைய கரம் அல்ல,
அது தேவனுடைய கரமாக இருக்கும். அதுக்கு முன்னாடி தான் சொல்லியிருந்தார், நீ காலி பண்ணு, வாடகை நீ ரொம்ப கம்மியாக கொடுக்குறேன்னாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதுக்கப்புறம் கொடுத்த வாடகையே போதும், நீ எவ்வளோ நேரம் வேறு ஏறுன்ட்டாரு. ஆமென். உங்களுக்கு வாடகை கம்மியாக வேணும்னா, இன்னும் கொஞ்ச நாள் இருக்கணும்னா, கிறிஸ்துவின் அன்பு நெருக்கி எவனா போதும். அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஆமென். கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை யாரால் என்ன செய்ய முடியாது? பிரிக்க முடியாது. மரணம் கூட என்னை பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லி, அப்படிப்பட்ட அனுபவத்தோடு கூட தான் அவர் சொல்கிறாரு, நான் கிறிஸ்துவுக்கென்று ஊழியம் செய்வேன்னு. ஆமென். ஸோ நமக்கு ரெண்டாவது ஜெபம் என்ன? ஆண்டவரே, fill me with your everlasting love. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன 2 கற்பனை தான், 10 வேணாம். மொத்தத்தில் பார்க்கும்போது 642 இருக்குது ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில். எல்லாமே பார்க்கும்போது ஆண்டு சொல்லி எல்லாத்தையும் தூக்கி மூட்டை கட்டி ஒரு பக்கம் வெயி. இதெல்லாம் நியாயப்பிரமாணம். ஓகே. 2 ஒன்று கர்த்தர் மேலே அன்பாயிரு, அல்லது இன்னொன்று உன்னை நேசிப்பது போல். இது 2 பண்ணிட்டுனா போதும், மேலே போயிடலாம். மேலே போகிறது மாத்திரம் இல்லை, ரிவார்டு வாங்கிக்கலாம். அல்லேலூயா. மேலே போகிறது அவர் கிருபைங்க. அல்லேலூயா. நம்ம அவன் அப்படி பண்ணுறான், இவன் போவானா, அவன் போனான், நம்ம வேலை கிடையாது. நம்மளே கிருபையில் போயிட்டுருக்குறோம். அல்லேலூயா. இதில் அடுத்தவனை பார்த்துட்டு இவன்லாம் இப்படி இருக்கிறான், இவன்லாம் போய் சேருவானா, நரகத்துக்கு தான். நம்மவே அங்கே ஓசி டிக்கெட்டு, அதை டைட்டாக பிடிச்சி வச்சுட்டு சோத்திரப்பான்னு நடந்துட்டு இருக்கிறோம். இதில் அடுத்தவனை பார்த்து நியாயந்திக்கிறது. என்ன சொல்ல வரேன்னா, 2வது ஜெபம், ஆண்டவரே உம்முடைய அன்பு எனக்குள்ளாகவும் என்னிலிருந்து வெளிப்படணும் ஆண்டவரே. அல்லேலூயா. ஆமென். அடுத்தவங்களை ஒரு காலத்தில் இந்த மனுஷன்லாம் எழுதினார். இவர் ஸ்டீஃபன் எல்லாம் கல்லடித்து கொல்லும் போது அப்படியே பார்த்து சிரிச்சுன்னு இருந்தார். ஆமாவா இல்லையா? ஸ்தேவானை கல்லடித்து கொல்லும் போது இவர் அங்கே நிற்கிறாரு. அது மாத்திரம் இல்லை, வீடு வீடாக போய் ஒவ்வொருத்தரையும் அடித்து என்ன துன்பப்படுத்தினவர். லேடிஸுன்னு கூட பார்க்கல இவர். இப்படிப்பட்ட ஒரு ஆள் இன்னைக்கு மாற்றுறது. இவைகளெல்லாம் குப்பையாக எண்ணுகிறேன், நஷ்டமும் குப்பையாக எண்ணுகிறேன். அல்லேலூயா. அதை 3வது பாயிண்டில் அவர் சொல்கிறாரு. 3வது காரியம் என்ன தெரியுமா? 17வது வசனம் வாசிங்க. அவர் ஊழியத்துக்கு ஆமென். இன்னைக்கு நான் எதுக்கு ஊழியம் செய்கிறேன்னு தெரியுமா? இன்னைக்கு நான் பழைய மனுஷன் கிடையாது, நான் புது ஆள். அல்லேலூயா. இன்றைக்கு நான் யாரு? புதிய மனிதனாக இருக்கிற. பழசெல்லாம் என்ன? பழசுனா என்னுடைய வாழ்க்கை உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், எப்படிப்பட்டது வாழ்க்கை இருந்துச்சுன்னு. நான்லாம் வீடுதோறும் போனே பெண்களையும் குடும்பத்தாரையும் நான் என்ன செய்தேன்? உபத்திரப்படுத்தின ஆள். இன்னைக்கு ஒருத்தருக்கு ஒன்று முடியல அப்படின்னா, ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னா நான் உட்காந்து ஜெபம் பண்ணுவேன். அல்லேலூயா. சுகம் பெற்றிருக்கிறாங்க. அல்லேலூயா. இன்றைக்கு எனக்கு உபத்திரம் வரும்போது ஆண்டவரை நான் ஆராதிக்கிறேன். ஏன்னா நான் முன்ன மாதிரி கிடையாது. ஆமேன். முன்ன நான் என்ன செய்திருப்பேன்? நான் ஒரு பரிசேனா ஒரு லேவியனை போல் அல்லது மற்றவர்களை போல் நான் பார்த்துட்டு போயிருப்பேன். இன்னைக்கு நான் சமாரியன். அல்லேலூயா. கர்த்தர் என்னை மாற்றியிருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கி நான் ஊழியம் செய்யணும் அப்படின்றதுக்காக முதல் காரியம் என்ன தெரியுமா? பழையவைகள் எல்லாம் என்ன செய்து ஒழிந்து போயிட்டு எல்லாமே என்னவா மாறிட்டு புதிதாய் மாறிட்டு. ஆமேன். என்ன ஆச்சு அப்படின்னா, எனக்குள்ளாக ஒரு மாற்றத்தை ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். ஆமேன். எதிராளியாக இருந்த என்னை அப்போஸ்தலனாக மாற்றியிருக்கிறாரு. ஆமேன். தேவனுடைய சபைக்கு விரோதமாக இருந்த என்ன ஆண்டவர் இப்போ என்னவா மாற்றிருக்கிறாரு? அவருடைய ஊழியக்காரனாக கர்த்தர் என்னை மாற்றிருக்கிறாரு. அல்லேலூயா. என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாய் இருக்கிறான். அனனியா சொல்கிற, ஐயோ இவனா பெரிய ஆளா செய்வேன், இங்கேயும் என்னையும் கொலை பண்ணி போடுவானோ என்னமோ அப்படின்னு அவர் பயத்தில் இருக்கிறார். அவர் சொல்கிறாரு, எப்பா அந்த பாத்திரம் இல்லை, இது என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம்.
ஹல்லேலூயா. அவன் என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாய் இருக்கிறான். ஆமென். இப்பொழுது என்ன பண்ணுகிறான்? இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா? பரிசேயனுக்கு போய் சொல்ல முடியுமா இப்போ ஜெபம் பண்ணுறான்ட்டு? பரிசேயனுங்க இன்றைக்கு முகமதியர்கள் எப்படி 5 வேளை தொழுது கொள்கிறார்களோ அந்த மாதிரி அவங்க ஜெபம்லாம் அவங்களுக்கு அவங்க தான் மற்றவங்களுக்கு சொல்லி தருவாங்க. அவங்க எப்படி உட்காரணும், எந்த பக்கம் உட்காரணும், எந்த திசையில் உட்காரணும், என்ன வார்த்தைகளை யூஸ் பண்ணணும், எப்படி ஜெபம் பண்ணணும் அவங்களுக்கு நல்லா தெரியும். ஆமேன். அப்போல்லாம் ஆண்டவர் அவனுக்கு குறித்து ஒரு சாட்சியும் சொல்லலை. இப்போ ரட்சிக்கப்பட்ட பிறகு தான் முதல்ல சொல்கிறார் என்னன்னு, இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். ஏன் தெரியுமா? இப்போ தான் முறையாக அவனுடைய ஜெபம் பரலோகத்தில் கேட்கப்பட்டிருக்குது. ஹல்லேலூயா. இவ்வளோ காலம் ஒரு ரிலீஜியஸாக தான் பண்ணியிருந்திருக்கிறான். we need to be very careful also. we know how to pray but we don't pray. நமக்கு எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று தெரியும், ஆனால் உண்மையாக ஜெபிப்பதை நாம் விட்டுவிடுகிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? we know all the இது எப்படி என்னென்ன வார்த்தை யூஸ் பண்ணணும்னு, ஆனால் உண்மையான ஜெபம் என்ன தெரியுமா? there will be a connection between you and heaven. தேவனுக்கும் உனக்கும் ஒரு தொடர்பை உண்டாக்கும். அதுதான் உண்மையான ஜெபம். ஹல்லேலூயா. அது வரலும் நீ ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியது இருக்கும். பண்ணு, உட்காந்து முதல்ல அந்த கனெக்ஷனை சீர்படுத்து. அங்கே ஒயரே கட் ஆகிட்டு இருக்கிறது, 2 மணி நேரம் பேசிகிட்டு இருக்கிறது. அப்புறம் ஒன்றுமில்லை, அங்கே அவருக்கு தான் 2 மணி நேரம் பேசினேன்னு அப்படி என்ன ஒரு பதிலும் வரல, எப்படி வரும்? அங்கே ஒயர் என்ன இருக்குது? முதல்ல அந்த கனெக்ஷன், அந்த ஃப்ரீக்குவன்சி இருக்குது பாரு, அதை டியூன் பண்ணி கரெக்டாக பண்ணிக்கலாம். ஹல்லேலூயா. கனெக்ஷன் சரி பண்ணிட்டோம்னா நீ 2 ஹவரெல்லாம் பேச வேண்டாம். அலோ அலோ அலோன்னு கத்திக்கிட்டே முடிஞ்சிடும். சிலர்லாம் இருக்கிறான் இந்த அலோ அலோன்னு கத்துற மாதிரி தான். இப்போ அலோ அலோ அலோன்னு கத்தின்னு இருக்கிற மாதிரியே சிலர்லாம் சோத்திரம் 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 சோத்திரம். எதுக்கு சோத்திரம் பண்ணுறேன்னு தெரியாது. சும்மா ஒரு வார்த்தை தெரியும், இதை வச்சு சோத்திரம் 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 1 மணி நேரம். எதுக்கு? ஆண்டவர் கேட்பார், எப்பா கொஞ்சம் நிப்பாட்டி, எதுக்கு தான் சோத்திரம் பண்ணுற? இல்லை ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பா எனக்கு ஜீவனை கொடுத்துருக்குறீங்க, உமக்கு ஸ்தோத்திரம். எனக்கு ரட்சிப்பை கொடுத்துருக்குறீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம். சும்மா இந்த ஓட்டர் ரெக்கார்டு மாதிரி எல்லாம் பண்ணிவிட்டு இவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணிட்டு வரக்கூடாது. இந்த கனெக்ஷன் பண்ணணும். ஆமென். ஹல்லேலூயா. இருதயத்திலேருந்து ஜெபம் பண்ணுற ஒரு அனுபவத்தை நம்ம வளர்ந்து there is a transformation. உன்னுடைய ஜெபத்தில் ஒரு மாற்றத்தை ஆண்டவர் கொண்டு வருவார். ஹல்லேலூயா. இப்பொழுது சவுல் என்ன செய்து கொண்டு இருக்கிறான்? அவன் ஜெபித்து கொண்டு இருக்கிறான். முதல்ல ஆண்டவர் ஒரு டெஸ்டிமனி கொடுக்குறாரு, ஓ இந்த மனுஷனுடைய ஜெபம் இன்னைக்கு கேட்கப்பட்டதுன்னு. ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்ம ஜெபமும் கேட்கப்படணும். தெர் வில் பி ரெஸ்டோரேட் பண்ணணுங்க. அந்த கனெக்ஷனை ரெஸ்டோர் பண்ணணும் நம்ம. ஹல்லேலூயா. ஆவியானவர் உதவி செய்வார். ஆவியானவர் என்ன செய்வார்? அதுக்காக தான் அவர் சொல்ல ரோமர் 12:2 என்ன செய்யுங்க? உம்முடைய மனது புதிதாகுகிறதுனால. அப்போ டிரான்ஸ்ஃபர்மேஷன் எங்கே வரணும்னா வெளியில் இல்லை, முதல்ல எங்கே வரணும்? இங்கே வரணும். மைண்டு மாறணும். ஹல்லேலூயா. ஆமேன். முதல்ல இந்த தலைக்கு ஜெபம் பண்ணணும் நம்ம. ஆமேன். கையை வச்சு, அப்பா இதை மறுரூபமாக்குங்க ஆண்டவரே, மாற்றுங்க. முன்னாடி யோசித்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது, இப்போ யோசிக்கிறதெல்லாம் வேறு மாதிரி இருக்கணும். ஹல்லேலூயா. இது ரொம்ப டேஞ்சரஸ் பிளேஸுங்க. இங்கே தான் பாவம் என்ன செய்யுது? கற்பந்தரிக்குது. எங்கே? ஆமாம், எங்கே கற்பந்தரிக்குது? இங்கே தான். அது எம்டி மைண்ட் இஸ் அ டெவல்ஸ் ஒர்க் ஷாப்புன்னுவாங்க. என்னது? காலியான மூளை இருக்குது பாருங்க, ஒன்றும் யோசிக்கிறது கிடையாது, ஒன்றும் வாசிக்கிறதும் கிடையாது. அது காலியாக இருக்கிறதுனால அங்கே பிசாசு உட்காந்து வேலை செஞ்சு நிற்கிறான். தொழிற்சாலையாக அது மாறிவிடுகிறதான். ஆமேன். வி நீட் டு பி கேர்ஃபுல். ஆமேன். வசனம் கூட சொல்லுது பார்த்தீங்களா? ஒரு பிசாசுனா அது போயிடுச்சு, திருப்பி வந்து பார்க்குது, அட இடம்லாம் நல்லா பெருசாக காலியாக தான் பண்ணி வச்சு, நல்ல ஹாலாக இருக்குது, எப்படி ஒரு 10 பேராச்சும் கூடலாமாட்டிருக்குதுன்ட்டு தன்னை விட மிகவும்
7ஐயும் கூட்டிகிட்டு வந்து பூரணமாக உட்காந்துட்டு இருக்குது. பூரணமாக என்ன செய்யுது? எம்டியாக விடாத. ஆமேன். எங்கள் பாஷை நாங்கள் எம்டியாக விடுறோம். ஃபோனை கீழே வச்சா. ஆமேன். ஃபோனை கீழே வச்சார. அந்த எம்டியால் விட்டெல்லாம் ரொம்ப நாளாச்சு. இப்போல்லாம் ஃபோன் தான் ஆக்குப்பை. என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, திஸ் ஹாஸ் டு பி சேஞ்ச்டு. அல்லேலூயா. கிறிஸ்துவின் சிந்தை. ஆமேன். நம்ம ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும்னா ஒரு டிரான்ஸ்ஃபார்ம், பழசெல்லாம் போயிட்டு புதுசாக வரணும் அப்படின்னா அந்த புதிதாய் வருகிறதுல முதல்ல காரியம் என்னன்னா, கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ளே வரணுங்க. ஆமேன். கிறிஸ்துவின் சிந்தை வந்தால் போதும், நாமே தன்னாடி ஒப்பு கொடுத்துருவோம். கிறிஸ்துவின் சிந்தை எப்படி தெரியுமா சொல்லும்? பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதே எனக்கு உணவாய் இருக்கிறது, நான் அல்ல என் பிதாவே அப்படின்னு சொல்லுகிற ஒரு அனுபவம். என்னுடைய வேலை அல்ல, பிதாவுடைய வேலை. ஆகவே கிறிஸ்துவின் சிந்தை அப்படின்னு சொல்லி வரும்போது நம்மளுடைய ப்ரையாரிட்டி, நம்முடைய முதலிடம், நம்ம செய்கிற வேலைகள், நம்ம யோசிக்கிற காரியங்கள் எல்லாமே கிறிஸ்துவை போல மாறிவிடும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரெண்டாவது, கிறிஸ்துவின் இருதயம் நமக்குள்ள வேணும். ஆமேன். அது என்னன்னா நம்முடைய கேரக்டர், நம்முடைய நேச்சர். நல்ல பிரசங்கம் பண்ணுறது, இதே பிரசங்கம் பண்ண வாயிலோடு கூட வெளில போய் கெட்ட வார்த்தையாக பேசினுக்கிறது. நம்ம ஜீவியத்துக்கும் நம்ம பிரசங்கத்துக்கும் சம்பந்தமே இருக்காது. அவர் எவ்வளோ அன்பான பாஸ்டர், ஆனால் கோவம் வந்தால் தான் தெரியும் என்ன கெட்ட வார்த்தை பேசுகிறாரு. என்ன சொல்ல வர அப்படின்னா, நீங்கள் நடமாடும் நிருபங்களாக இருக்கிறீர்கள். பவுல் தைரியமாக சொல்கிறாருங்க, நான் கிறிஸ்துவை பின்பற்றுவதை போல நீங்கள் என்ன பின்பற்றுங்கன்னு. எவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ஸ் பாருங்கள். அந்த வாழ்க்கை, கிருபை நிறைந்த வாழ்க்கையில் அவர் சொல்கிறார். அவர் நிறைய டைம் சொல்லியிருக்கிறாரு, நான் எதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறேனோ அதெல்லாம் செய்ய முடியறதில்ல, எதெல்லாம் செய்ய கூடாதுன்னு நினைக்கிறேனோ அதை தான் செய்கிறேன். எனக்குள்ளே ஒரு மேட்டு மீன் முள் கொடுக்கப்பட்டிருக்குது, அது சாத்தானுடைய தூதனாக இருக்கிறது. ஆனால் 3 முறை ஜெபம் பண்ணேன், என் கிருபை உனக்கு போதும்னாரு. உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாக விளங்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அல்லேலூயா. நான் இப்பொழுது அவரை பின்பற்றி கொண்டு இருக்கிறேன், ஓட்டத்தை ஜெயவோடு முடித்தேன் அப்படின்னு. என்ன சொல்ல வராரு? என்கிட்ட பலவீனெல்லாம் இருக்குது தான், ஆனாலும் பிலிப்பியர் 4:13 சொல்கிறாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பட்னியாக இருக்கவும் தெரியும், போஷிக்கவும் தெரியும், நிறைவாக இருக்கும் தெரியும், குறைவாக இருக்கும் தெரியும். ஏன் தெரியுமா? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து எல்லா நேரத்திலையும் எனக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். தட்ஸ் அ டிரான்ஸ்ஃபர்மேஷன். அல்லேலூயா. நம்முடைய கேரக்டர் முழுசாக மாறிடுது. நிறைய பேருக்கு சொல்லுவாங்க, ஐயோ இந்த மனுஷனா முன்னாடி இப்படி இருந்தார், இப்படி மாறிட்டுக்கிறாரு. டிரான்ஸ்ஃபர்மேஷன். அல்லேலூயா. அவங்களா, இந்த சிஸ்டரா இவ்வளோ நல்லா இனிமையாக பேசுகிறாங்க, இப்போ டிரான்ஸ்ஃபர்மேஷன். அல்லேலூயா. நான் ஏன் இன்னைக்கு ஊழியம் செய்கிறேன்னா, நான் பழைய ஆள் கிடையாது. ஆமேன். கிறிஸ்துவுடைய சபைக்கு விரோதமாக இருந்த ஆள் கிடையாது. பழையவைகளெல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாய் மாறின. என் சிந்தை புதுசாக இருக்குது, என்னுடைய இருதயம் புதுசாக இருக்குது, அதனால் அவருக்கு என்னால் ஊழியம் செய்ய முடியுது அப்படின்னு. அல்லேலூயா. மைக்கேல் அப்படின்ற ஒரு பெரிய பாஸ்டர், அவர் தன்னுடைய வாழ்க்கையோடைய அனுபவத்தை சொல்லும்போது, சிறு வயதிலிருந்தே போதைப் பொருளுக்கு அடிமையாகி வீட்டை விட்டு வெளியேறி ரொம்ப மோசமான ஒரு நிலைமை, ட்ரக்குக்காக எதை வேணாலும் செய்யணுன்ற ஒரு நிலைமை, நிறைய திருடுறது, பேகை பிடுங்கிட்டு ஓடுறது, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நிறைய செய்யும். ஏன்னா அந்த எப்படியாவது இந்த ட்ரக் வாங்கணும் அப்படின்னு. ஒரு காலகட்டத்தில் அவருக்கு எப்படியாவது இதுலேருந்து வெளியில் வரணும்னு முயற்சி செய்தார். ஏன்னா அந்த கிடைக்காதப்போ அவருடைய சரீரத்தில் வருகிற பாதிப்பு, சிந்தையில் வருகிற பாதிப்பு
ரொம்ப அளவுக்கு அவர் வேதனைப்பட்டு எப்படியாவது இதுலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கெல்லாம் ரியாப்ட் இருக்குதோ அங்கெல்லாம் போய் சேர்ந்தார். அநேகருடைய உதவியெல்லாம் கேட்டார். ஹாஸ்பிட்டல் போயிருந்தார். ஆனால் ஒரு 2 வருடம் கழித்து அந்த ரீஹாபிலிட்டேஷன்லேருந்து வெளியில் வராரு. நல்லா 2 வருஷம் அவர் உபயோகப்படுத்தலை எந்த ஒரு காரியத்தையும். ஒரு ட்ரக்கு கூட அவருக்கு கிடைக்கல. அப்படிப்பட்ட ஒரு ரெஸ்ட்ரிக்டட் பிளேஸில் வச்சுருந்தாங்க. இன்றைக்கு ரீஹாபிலிட்டேஷன் சென்டரெல்லாம் ஒரு தீவையே எடுத்து வச்சுருக்குறாங்க. ஐலாண்டை விட்டு ஓடிடக்கூடாதுன்னு அங்கே கொண்டு போய் வச்சு ரீஹாபிலிட்டேட் பண்ணுறாங்க. ஆனாலும் கூட இந்த மனுஷன் 2 வருஷம் கழித்து வெளில வராரு. உடனே ஒரு நாள் இருக்கிறாரு, 2வது நாள் திருப்பியும் அதே இடத்துக்கு போய் போதைக்கு. ஒரு அடைக்கப்பட்ட செவரோ அல்லது ஒரு மனுஷனுடைய ஆலோசனையோ எளிதாக மாற்றத்தை கொண்டு வர முடியாது. ஆமேன். வெளியளவில் நீங்கள் மாற்றத்தை கொண்டு வர முடியும். ஆனால் உள்ளான மனுஷன் மாற வேணும் அப்படின்னா அவன் மறுரூபமாக்கப்பட வேணும். அல்லேலூயா. அது கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறவனுக்கு தான் அந்த அனுபவம் இருக்குது. ஆகவே இவர் திருப்பியும் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் அனுபவத்தில் இருக்கும்போது அவருக்குள்ளாக பெரிய வேதனை. ஆகவே எங்கடா காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்கே ஒரு சர்ச் இருக்குது. அதுக்கு போகிறாரு. உள்ளே போய் உட்கார்றாரு. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்குறாரு. அந்த வார்த்தையை ஆண்டவருடைய வார்த்தை அவரை தொடுத்து போய் அந்த பாஸ்டர்கிட்ட கண்ணீரோடு அழுது எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்றாரு. த பாஸ்டர் ப்ரேயர்ட் ஓவர் ஹிம். பூரணமான ஒரு விடுதலை, அதுக்கான ஒரு வாஞ்சையே இந்த சிந்தையிலையும் இருதயத்திலையும் மீண்டுமா வரலை அப்படின்னு அவர் என்ன செய்கிறாரு? இவ்வளோ பெரிய டெலிவரன்ஸ், இவ்வளோ பெரிய மாற்றம் எனக்குள்ளாக வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவனை போலவே நண்பர்கள் இருந்திருப்பாங்க பாருங்கள். ஒரு ஸ்டேட்டில் எல்லாருக்குமே அந்த நிலைமை எப்படியாவது வெள்ளம் வந்தால் நல்லா இருக்கும்னு அழுவான். அவர்களுக்கு போய் ஜெபிக்க ஆரம்பித்து அநேகருக்கு வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. when you are transformed, நீ மறுரூபமாக்கப்படும் போது அந்த மறுரூபத்தின் வல்லமை அநேகருடைய வாழ்க்கையை மாற்றும். இவர் அதை தான் சொல்கிறாரு. இன்றைக்கி நான் கிறிஸ்துவுக்குள்ளாக புதிய சிருஷ்டியாக இருக்கிறேன், பழையவைகளெல்லாம் ஒளிந்தது, எல்லாம் புதிதாய் மாறின அப்படின்னு. அல்லேலூயா. 3 காரியங்கள், இன்னும் 4-5 இருக்குது கேட்கலாம். 3 காரியம். 1, தேவ பயம், அவருக்கு கீழ்ப்படியக்கூடிய ஒரு வாஞ்சை, ஒரு நாள் கணக்கு கொடுக்க வேண்டுமே என்கிற ஒரு உத்தரவாதத்தோடு கூட நம்ம ஊழியம் செய்வோம். 2வது காரியம், கிறிஸ்துவின் அன்பு நம்ம நெருக்கி ஏவணும். we should love everyone. ஆமேன். ஒருவேளை மேலேருந்து வீட்டுக்கு உள்ள குப்பை கொட்டலாம், ஆனாலும் we should love them. ஆமேன். கஷ்டம்தான், போராட்டம்தான், உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுறதில்ல, உங்களுடைய படிக்கட்டை கூட்டி வைக்கிறதுல குப்பை போட்டுட்டு போகிறான். பட் ஸ்டில் we have to love them. ஆனாலும் அவங்கள நேசிக்க வேணும். கிறிஸ்துவின் அன்பு நம்மளை நியாயம் தீர்க்கலையே, கிறிஸ்துவின் அன்பு நம்மளை வெறுத்து ஒதுக்கலையே. பாவிகளாக இருந்தபோது அல்லவா கிறிஸ்து நமக்காக மரித்தார். ஆமேன். ஆகவே அந்த அன்போடு கூட நம்ம ஆண்டவருக்கு ஊழியம் செய்வோம். கேட்போம், ஆண்டவரே உம்முடைய அன்பு எனக்குள்ளாக நெருக்கி ஏவணும் ஆண்டவரே. அல்லேலூயா. 3வது காரியம் அவர் சொல்கிறாரு, நான் பழைய மனுஷன் இல்லை, நான் இப்போ கிறிஸ்துவுக்குள் புதிதான ஒரு மனிதன், பழையவிலெல்லாம் ஒளிந்து போயினேன், எல்லாம் புதிதாக இன்றைக்கு எனக்குள்ளாக கிறிஸ்துவின் சிந்தை இருக்கிறது. அல்லேலூயா. நிச்சயமாக ஆண்டவர் மாற்றுவாருங்க. அவ்வளோ பெரிய அயோக்கியமான ஒரு மனுஷனை மாற்றிருக்கிறாருங்க ஆண்டவர். கொலகாரங்க அவன் அந்த நாட்களில். இன்றைக்கி தேவனுடைய ஊழியக்காரர். ஆமேன். அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை யாரால் தான் கொண்டு வர முடியும்? சிந்தை, இருதயம், லைஃபு எல்லாத்தையும் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து, யார் கொலை பண்ணணுன்ட்டு கொலைகாரனாக இருந்தானோ அவனே தன்னை இயேசுவுக்காக ஒப்பு கொடுத்துருக்கிறான்.
கிறிஸ்துவுக்காக மரித்திருக்கிறான். தட் இஸ் த டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதுதான் மறுரூபமாக்கப்படுகிற ஒரு வல்லமை இன்றைக்கும் ஆண்டவர் சபையில் ஊற்றி கொண்டு இருக்கிறார். எழுந்து நின்று ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஒப்பு கொடுப்போங்க, ஒப்பு கொடுப்போம் ஆண்டவர்கிட்ட. எல்லாரும் கண்களை மூடு. ஹல்லேலூயா. கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். இதை ஏதோ இன்னொரு கடைசி நேரத்தில் எப்போதும் ஜெபம் பண்ணுவாங்க, இன்றைக்கும் ஜெபம் பண்ணி விட்டுருவாங்கன்னு சொல்லாது, நினைக்காத. ஐ வாண்ட் டு கமிட் மை லைஃப். நான் ஒப்பு கொடுக்க விரும்புகிறேன். நான் எனக்குள்ள தேவ பயம் இருக்கட்டும். நான் கணக்கு கொடுக்கப்பட வேண்டியவன். எனக்கு கொடுத்த கிருபைகளுக்காக எல்லா கரங்களை வைத்து நன்றி சொல்ல. எனக்கு கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி. எனக்கு கொடுத்த ரட்சிப்புக்காக நன்றி. எனக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகத்துக்காக நன்றி. எனக்கு கொடுத்த ஆண்டவரே வேதத்தின் ஞானத்துக்காக நன்றி. நான் இதெல்லாம் குறித்து கணக்கு கொடுக்கணும் ஆண்டவரே. என் மன்னியும் தெய்வமே, ஒரு விசை மன்னியும் ஆண்டவரே. அப்பா என்னை மாற்றுங்க ஆண்டவரே. உம்முடைய அன்பு எனக்குள்ளாக நெருக்கி ஏவப்படணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய அன்பு நிமித்தம் அநேகருக்கு நான் சத்தியத்தை சொல்ல எங்களை அர்ப்பணிக்கிறோம். என்னை மாற்றுங்க, என்னை மறுரூபமாக்கிடும் ஆண்டவரே. நன்றி இயேசுவே. தலைமையில இருதயத்தில் கை வச்சு ஜெபம் பண்ணுவோம். என்னை மாற்றுங்க. உமக்கு பயப்படுகிற பயத்தை எனக்கு தாங்க. நீர் கொடுத்திருக்கிற தாளந்துகளுக்காக நன்றி. மறுரூபமாக்குங்க ஆண்டவரே. என் சிந்தை புதிதாக்கப்படணும். பழையவைகளெல்லாம் என் இருதயத்தை விட்டு மாற்றி என் புதிய மனுஷனாய் நான் மறுரூபமாக்கப்பட உம்முடைய கிருபை தேவராஜா. கரங்களை வைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி தகப்பனே. உம்முடைய வல்லமுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி. உருவாக்குகிற வார்த்தைகளுக்காக நன்றி. மறுரூபமாக்குகிற வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களையும் வல்லமையாய் உபயோகப்படுத்துங்க. உம்முடைய நாளுக்காக எங்களை ஆயத்த பண்ணுவீராக. துதிகன மகிமையாக்கு சொந்த இயேசுவின் நாமத்தில் பிதாவே.